எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 4வது ஸ்லோகம் சோஸ்திரம். 4வது சோஸ்திரம். சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர் நிதிரவ்யேக சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரக அப்படி சொல்லணும். நீங்கள் அந்த ஸ்லாங்கோட கரெக்டாக நம்ம பாராயணத்துக்கு சொல்லும்போது எப்படி சொல்லணும், பாராயணத்தில் குரூப்பில் கோஷ்டியில் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர் நிதிரவ்யய சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபுரீஸ்வர சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர் நிதிரவ்யய சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபுரீஸ்வர அப்படி சொல்லணும். அதுதான் இதில் சர்வன்றது எல்லாத்துலேயும் இருக்கிறவன்றது ஒரு பேர். சர்வன்ற பேர் எல்லாத்துலேயும் இருக்குது. சர்வ அசர்வன்னா எல்லாத்தையும் அழிக்கிறது, அது ஒன்று இருக்கு. அசர்வன்னா எல்லாத்தையும் அழிக்கிறது. சர்வன்றது எல்லாத்துலேயும் இருக்கிறது. சர்வ எல்லா சர்வத்தையும் இல்லாத பண்ணுறது. ஆன்றது இல்லாத பண்ணுறது. சர்வன்னா எல்லாத்தையும் இல்லாத பண்ணுறது. சர்வன்றது எல்லாத்துலேயும் இருப்பவன். அசர்வன்னா எல்லாத்தையும் அழிப்பவன். அது சர்வ சர்வன்றது சர்வ அசர்வ அப்படி எடுத்துக்கணும். முதல்ல சர்வ சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட்ல இந்த பஸ்ன்றதுக்கு எழுதுறோம் பாருங்க, அந்த இஸ் சர்வ. சர்வ சர்வன்னு அடுத்த சர்வ வருது பார்த்தீங்களா, அது சிவனுக்கு வருது. அந்த சர்வ சர்வ அப்படி சொல்லணும். சர்வ சர்வ முதல்ல சர்வன்றது எல்லாம். சர்வ அசர்வ அசர்வன்றது அடுத்து சா இந்த சா வந்துடும். அசர்வன்றது எல்லாத்தையும் அழிக்கிறது. அதான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் புக்கு கையில் வச்சுன்னு கூடயே பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சர்வ 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 சிவ. சிவன்னா சுபம் மங்களம்னு பொருள். சுபத்தையும் மங்களத்தையும் தருபவர். ஸ்தானுர்னா ஸ்திரமா இருக்கிறது. ஸ்திர அணு, அதான் ஸ்தானு. ஸ்தானுன்றது ஸ்திர பிளஸ் அணு. அணு அளவு நிலையா அசையாத நிலையா இருக்கிறதா, நிலையா இருப்பவன். அதே மாதிரி அடியார்களை அணுகுவதற்கு சுலபமா இருப்பவன் ஒரு அர்த்தமும் சொல்லியிருக்கார். சத்தியசந்தத்தை சொல்லியிருக்கார். அடியார்களை அணுகுவதற்கு சுலபமா இருப்பவர். அணு அணு சிவ சிவஸ். ஸ்தானுன்றது ஸ்தா அணு. இஸ்தா அணு. இஸ்தா அணுன்னா இப்ப அணுகிறதுக்கு, இப்பயே அணுகிறதுக்குனாலும் அணுக முடியுன்றதுக்காக இஸ்தா அணுன்றது. ஸ்தானுன்றது நம்ம ஸ்திர அணு அப்படி எடுத்து அப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லி சத்திய ஆதிசங்கரர் சொல்லிருக்கிறது இதை சொல்லிருக்கார். ஸ்திர அணுன்னு சொல்லிருக்கார். ஸ்திர அணு ஸ்திரமா நிலையா இருக்கிறவர், அணுகுவதற்கு ஈஸியா இருக்கிறவர்ன்றது. அது சிவ அணுன்றது அதை சொல்லிருக்காரு. ஸ்திரமா இருக்கிறவன்றதுக்கு அதை சொல்லிருக்கார். சத்தியசந்த தீர்த்தர் சொல்லிருக்கிறது ஸ்தா அணு. ஸ்தார்னா இப்பவே, அணுன்னா உடனே அணுக முடியும், அவ்வளோ ஈஸியான வரும். அணுகுவதற்கு சுலபமாக இருக்கிறவர் அவர் சொல்லியிருக்கார். பராசர பட்டர் அவர் வேற சொல்லியிருக்கார். ஜீவாத்மா ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மாவை நெருங்கும் போது ஏற்படுற ஒரு அணுகு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் டஃப். அதனால தான் அதெல்லாம் விட்டுறது. ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸியா நமக்கு புரியறத மட்டும்தான் நான் சொல்றது. சர்வ சர்வ சிவஸ்தானம் நம்மளும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நம்ம எல்லாம் பெரிய ஸ்காலர்லாம் கிடையாது. யார் நானும் சேர்த்து நீங்களையும் சேர்த்து தான். நம்ம யாருமே பெரிய ஸ்காலர்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டமான அர்த்தத்தை எல்லாம் சொல்லி தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஸே பண்ணிக்கூடாது. கரெக்டா நம்மளுக்கு புரியுற அர்த்தத்தை சரியா மனசுல வச்சுக்கணும். அதுதான் சிவஸ்தானம். பூதாதி. பூதாதின்ற பூ ஆதி. பூன்னா உடல், ஆதின்னா மூலம். மூலம்னா அதான் ஆர்ஜின். அதுதான் ஆதின்றது ஆர்ஜின். பூதாதின்றது எல்லா பொருள்களுக்கும் மூலமா இருக்கிறவர், காரணமா இருக்கிறவர்னு அர்த்தம் தான். பூதாதின்னு எல்லா எல்லா பொருளுக்கும் அனைவராலும் விரும்பப்படுபவர், ஜீவன்களுக்கு உடலை கொடுப்பவர், சரீரத்தை கொடுப்பவர். இதெல்லாம் ஆதிசங்கரை சொல்லிக்கிறது தான். அந்த மாதிரி சொல்லியிருக்கார். நிதிரவியேக. வியன்னா அளவான. வியன்னா அளவான. நிதி அவ்வியன்னா எல்லா அழிவில்லாத நிதிகளையும் வைத்திருப்போம். அவ்விய பூதாதி நிதி. நிதின்றது நமக்கு தெரியும்.
அதான் செல்வம். எல்லா அழிவில்லாத நிதிகளையும் வைத்திட்டு போகிறான். நிதி வியன்னா அழியக்கூடியது, அவ்வியன்னா அழியாதது. நிதி என்ன அழியாத அத்தனை செல்வங்களையும் வைத்திட்டு போகிறோம். இது பெருமாள் இதில் நானும் ரங்கநாதெல்லாம் போயிருக்கோம். நவதிருப்பதியில் வைத்தமாநிதி பெருமாள்னு திருக்கோளூர்னு ஒன்று இருக்குது. ஆழ்வார் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் திருக்கோளூர்னு ஒரு திவ்ய தேசம். 57 58 அந்த தேவி தேசம். அந்த தேவி தேசத்துக்கு போய் நாங்களாம் நானும் ரங்கநாதெல்லாம் நானும் ரங்கநாதன் நிறைய போயிருக்கோம் கோவிலுக்கு. எப்போ கூப்பிட்டாலும் வருவார், சளைக்காமல் வரவர் ரங்கநாதன். அதை நான் அந்த இடத்துல சொல்லி ஆகணும் உங்களுக்கு எல்லாம். அதாவது சளைக்காமல் வருவார். அவருக்கு அந்த ஈடுபாடு உண்டு, பக்தியில் அவரோட ஈடுபாடு உண்டு. அதே மாதிரி அவர் கூட வந்தார்னா கிடைக்காத கோவிலெல்லாம் தரிசனம் கிடைக்கும். அதை நான் அவருக்கே சொல்லுவேன், நீங்கள் தான் கூட இருக்கீங்களா, கட்டாயம் கிடைக்கும்னு. மேக்ஸிமம் நாங்கள் போய் நானும் ரங்கநாதனும் போனதில் ஃபெயிலியர்ன்றதே இல்லை. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நானும் ரங்கநாதனும் கோயிலுக்கு போனோம்னா மேக்ஸிமம் எங்களுக்கு சேவை கிடச்சிரும். அது ரங்கநாதன் கிட்ட சொன்னால் எல்லாம் அவன் செயல்கள் நம்மகிட்ட என்ன இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு பதிலை சொல்லுவார். எல்லாம் அவன் செயல்கள் நம்மகிட்ட என்ன இருக்குது, அருமையாக பண்ணுவார். அது மாதிரி ரங்கநாதனோட இது ரொம்ப சாதிக்க வேண்டிய விஷயம். என் கூட ஒரு நல்ல நண்பர், அந்த மாதிரி ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், அவ்வளோதான். வேறு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதில். அந்த மாதிரி ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். எப்போ கூப்பிட்டாலும் வருவார். அதை நான் இன்னும் நிறைய இருக்குது, பிற்காலத்து பின்னாடியெல்லாம் வரும்போதெல்லாம் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த திருக்கோளூர்ன்றது நாங்கள் போயிருக்கோம். வைத்தமாநிதி பெருமாள் பேர். பெருமாள் அழிவில்லாத செல்வத்தை வச்சிருக்கிறவராம். அதனால அடுத்தது என்ன இருக்கு, சிவஸ்தானூர் பூதாதிர் நிதி அவ்வியக சம்பவம்ன்றது நிகழ்வு தான். இங்கே விட்டேன் இல்லையா, எங்க சம்பவன்றது சம்பன்றது சிறந்த, சம்ன்றது சிறந்த, பவன்றது உருவெடுத்தல். தேவைப்படும் போதெல்லாம் சிறந்த அவதாரங்களை எடுப்பவர்னு அர்த்தம் சம்பவம்ன்றது. அதை நம்ம சொல்லும்போது பிறக்கக்கூடியவர்கள் சம்பவம்ன்றதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கணும். தேவைப்படும் போதெல்லாம் பிறவி எடுக்கக்கூடியவர் சம்பவம். இச்சையின்படி பிறக்கக்கூடியவர். தான் நினைச்சா பிறப்பார். தான் நினைச்ச உருவத்தில் நினைச்ச ஜீவன் மாதிரி அந்த மாதிரி பிறக்கிறது. சம்பவம் பாவனோன்னு இருக்கு பாருங்க. அபாவனன்னா எல்லாருக்கும் எல்லா பலன்களையும் கொடுப்பவர். பாவனன்னா பிறர் பாதுகாப்பில் இருப்பவர். பாவனன்றது பிறரோட பாதுகாப்பில் இருக்கிறது பேர் பாவன். என்ன பார்த்துக்கிறது அந்த மாதிரி. பாவனன்றது நம்மளை இன்னொருத்தர் நம்மளை கண்காணிச்சுக்கிறது, அவங்களோட அரவணைப்பில் இருக்கிறது பாவனன்றது. அபாவனன்னா எல்லாருக்கும் எல்லா பயன்களையும் இவர் கூட எல்லாவற்றையும் பாதுகாப்பவர். அபாவனன்றது எல்லாத்தையும் பாதுகாப்பு, பிறப்பு இறப்பு இல்லாதவர்னு சொல்லலாம். அபாவனம் அதான். அபாவனன்றது எல்லாத்தையும் பாதுகாப்பவர், எல்லாரையும் பாதுகாப்பவர். பாவனன்றத பிறப்புன்னு எடுத்துக்கலாம். பாவனன்றது பிறவி எடுக்கிறதும் பாவனை. அபாவனன்னா பிறவி இல்லாதவன், பிறப்பிறப்பு இல்லாதவன். அது சத்தியசீர்த்தர் சொல்றார், பிறப்பிறப்பு இல்லாதவன்றது சொல்றார். இவர் ஆதிசங்கர் சொன்னது எல்லாத்தையும் பாதுகாப்பவர் தான். பாவனன்னா பாதுகாக்கிறவர், பாதுகாப்புல இருக்கிறது. அபாவனன்னா எல்லாரையும் பாதுகாக்கிறவர் அர்த்தம். பர்தான்னா பர்தா, பாவனோ பர்தா. பர்தான்றது பாரத்தை தாங்குது, அதுதான் குடும்ப பாரத்தை தாங்குது. அதான் பர்தா. பர்தான்னு ஔவையார் பாட்டு உனக்கு பர்தாவுக்கு ஏற்ற பதிவிரையாவாகின் அந்த ஒரு பாட்டு இருக்கு. அது அப்புறம் நமக்கு தமிழ் இதில் சொல்லும்போது நான் சொல்றேன். பர்தான்றது அதனால தான் கணவன் சொல்றது. பாரத்தை தாங்குபவன், குடும்ப பாரத்தை தாங்குபவன்றதுதான் பர்தா. பிரபவ எல்லா பாரத்தையும் தாங்கணும்னா. பிரபவன்றது பஞ்ச பூதங்களுக்கு ஆதாரமாக இருப்பவர் பிரபவன்றது சிறந்தன்னு எடுத்துக்கலாம். பவன்னா தோன்றுதல், சிறப்பாக தோன்றுதல், சிறந்த அவதாரங்களை எடுப்பவன். இது சத்தியசந்தர் சொல்றார். பிரபவன்றதுக்கு பிரன்றது ஸ்பெஷல் அப்படின்றது அர்த்தம். பிரபன்றது சிறந்தன்னு அர்த்தம். பிரன்றது பவன்றது தோன்றது. பிரபவன்றது சிறப்பான அவதாரங்களை எடுப்பவன்னு சத்தியசந்தர் சொல்றார். இவர் நம்ம ஆதிசங்கர் பகவத்பாதால் சொல்றது பாவன பிறப்பில் பத்தான்றதுக்கு பாரத்தை தாங்குவோம். பிரபவன்றதுக்கு
பஞ்சபூதங்களையும் தாங்குவோன்னு கொடுத்துருக்க. அது பிரபவன்றது வந்து பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமாக விளங்குவோம். எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஸ்பெஷலாக எல்லாத்தையும் சிறப்பாக தோன்றோம். பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமாக இருப்போன்றது இவர் சொல்லியிருக்கார் பிரபவன்றதுக்கு. பிரபு மறுபடியும் பிரபவ பிரபுரீஸ்வரகான்னு வருவாங்க. பிரபுன்னு சிறந்தவனாக விளங்குவது, எல்லா ஜீவன்களுக்கும் அதிபதி. பிரபு சிறந்தவனாக விளங்குவது. ஈஸ்வர இயற்கையான ஐஸ்வர்யங்களை உடையவர்னு ஆதிசங்கர் சொல்லிருக்கார். ஈஸ்வரன்றது வந்து இயற்கையான ஐஸ்வர்யங்களே உடையவரா. இப்போ சத்தியசந்த சொல்றது வந்து ஜீவன்களை ஆள்பவர். ஈஸ்வரன்றது ஜீவன்களை ஆள்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக இதோட இந்த ஸ்லோகம் முடியாது இன்னைக்கு. சர்வ சிவஸ்தானு பூதாதிர் நிதிரவியக சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபுரீஸ்வரக. இதுக்கு நீங்க இது பார்த்தோம்னா 26 உங்களுக்கு 37 வரைக்கும் பேர் போயிடும். 37 பேர், 11 பேர், இன்னைக்கு 12 பேர் சொல்லிருக்கோம் நீங்க மட்டும் இல்லையா? 13 பேரா? 25, 26, 27 சர்வ வந்து சர்வ தானே? ஆமா, சர்வ 25, அந்த சர்வ 26, சிவ 27, ஸ்தானு 28, 29 பூதாதி, 30 நிதிரவியக, 31 சம்பவ, 32 பாவனை, 33 பர்த்தா, 34 பிரபவ, 35 பிரபு, 36 ஈஸ்வரக. ஆக 36 வரைக்கும் வந்துருது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வந்து நிக்க 12 கூட வருது. 12 வருது. சர்வ 1, சர்வ 2, சிவ 3, ஸ்தானு 4, பூதாதி 5, நிதிரவிய 6, சம்பவ 7, பாவனை 8, பத்தா 9, பிரபவ 10, பிரபு 11, ஈஸ்வரக 12. அதான் அதான் இது எத்தனை வருதுன்னு பார்த்துங்க. இது வரைக்கும் பிரபுரீஸ்வரக வரைக்கும் 12 பேர் வந்துடுது இந்த இதில். இதுதான் அதிகம் நினைக்கிறேன். இந்த இதுலேயே கிருஷ்ணாப்லேயே அதிக பேர் வருது இந்த இதில் தான் நினைக்கிறேன். இந்த இதில் தான் நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தா தெரியும். இதில் மட்டும் 12 பேர் வந்துடுது. ஆக இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இந்த 4 ஸ்லோகத்தில் 36 பேர் வந்துடுது. இன்னைக்கு மட்டும் 26 25 36 வரைக்கும் 12 பேர் வந்துடுது. இந்த பேர் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா என்கிட்ட தனியாக கேளுங்க, நான் சொல்கிறேன். என்னால் டைப் பண்ண முடியாது, நான் சொல்கிறேன், எழுதிங்கோ. மெதுவாக சொல்கிறேன். பேனா நோட் புக் எடுத்துக்கோ, கேட்டு என்கிட்ட கேளுங்க, நான் ஒவ்வொரு பேராக சொல்கிறேன். தேங்க்யூ.